இப்ப நம்ம பார்த்தோம் அந்த பெரிய திருமண்டபத்துல ஒரு வருட காலமாக மணவாள மாமுனிகள் அந்த ஈடு காலக்ஷேபத்தை அவர் சாதிச்சுட்டே வரார். சாற்றுமுறை தினம் அன்னைக்கு பெரிய பெருமாளே ஒரு சிறிய அரங்கநாயகன் அப்படின்னு ஒரு 5 வயது குமாரனாக எல்லா பெரியோர்களுக்கு முன்பு தானும் நின்று கொண்டு அந்த தனியன், மிக பிரபலமான அந்த தனியன், ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் அப்படிங்கிற தனியனை சமர்ப்பித்துட்டு ஒரு உடனே சன்னதிக்குள்ள போய் மறைந்து விட்டான் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த விஷயத்த அங்க எழுந்தருளி இருந்த ஆச்சாரியர்கள்லாம், மாமணிகளுடைய சிஷ்யர்களான அஷ்டதிக் கஜங்கள்ல ஒருத்தரான எறும்பியப்பா, அப்புறம் இன்னொருத்தர் அப்பிள்ளார், இவர்களெல்லாம் தங்களுடைய நூல்கள்ல இத ஏடுபடுத்தி வச்சிருக்கா.